அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் RN ரவி அளித்த தேநீர் விருந்தில் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக சார்பில் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகத்தை சேர்ந்த 34 மீனவர்கள் இலங்கை இராணுவத்தினரால் சிறைபிடிப்பு. இதனையடுத்து வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி வரை அவர்கள் யாழ்ப்பாண சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக தகவல். இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்பட்டுள்ள 34 மீனவர்களை விடுவிக்க கோரி முதல்வர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். டெல்லியின் ஆம் ஆத்மி கட்சியின் தவறான ஆட்சிக்கு வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி முடிவு கட்டுப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. சென்னை பனையூரில் 2ஆம் கட்டமாக இன்று புதிய மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் ஆலோசனை. டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் மீது பதியப்பட்ட அனைத்து வழக்குகளும் வாபஸ் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. இதனையடுத்து 11,608 பேர் மீது மதுரை, தல்லாகுளம் மற்றும் மேலூரில் பதியப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. கொல்கத்தா ஆர்ஜேகர் பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் இன்று குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க கோரும் வழக்கு இன்று விசாரணை. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தான கலந்தாய்வு கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் சென்னை விமான நிலையத்தில் டெல்லி செல்லும் முன் தவறான புரிதல்கள் களையப்படும் என தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. நாட்டிலேயே முதல் முறையாக பொது சிவில் சட்டம் இன்று உத்தராகண்டில் அமல்படுத்தப்படுகிறது. காதல் திருமணத்திற்கு ஒரு தரப்பு மறுப்பு தெரிவிப்பது என்பது காதலிப்பவர்கள் தற்கொலைக்கு தூண்டியதாகாது என பெண்ணின் தற்கொலை வழக்கில் சிக்கிய காதலனின் தாயார் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. இன்றைய இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.